கொழும்பில் உள்ள காசல் தெரு மகளிர் போதனா மருத்துவமனைக்கு அருகாமையில் கட்டப்பட்டு வரும் சுகாதார அமைச்சகத்திற்கான புதிய 16 மாடி அலுவலக தொகுதியின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு நவம்பர் மாத இறுதிக்குள் நிறைவடையும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்வதற்காக மேற்கொண்ட சிறப்பு விஜயத்தின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். சுகாதார அமைச்சகத்தால் தற்போது குத்தகை அடிப்படையில் இயங்கி வரும் அனைத்து அலுவலகங்களும் புதிய கட்டிடத்தின் முதல் கட்டத்தின் முதல் தளத்தில் நிறுவப்படும். குத்தகை அடிப்படையில் தனியார் கட்டிடங்களில் இயங்கி வரும் அலுவலகங்களின் குத்தகை காலத்தை நீட்டிக்க வேண்டாம் என்றும், புதிய கட்டிடத்தின் கட்டுமானத்தை விரைவுபடுத்தி அந்த அலுவலகங்கள் அனைத்தையும் அங்கு நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதன் மூலம் தற்போது வெவ்வேறு இடங்களிலிருந்து சேவைகளை வழங்கி வரும் சுகாதார அலுவலகங்களை ஒரே கட்டிட வளாகத்திற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மேலும் வாடகை மற்றும் போக்குவரத்து செலவுகளுக்காக செலுத்தப்படும் பெரிய அளவிலான பணம் மிச்சப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த புதிய கட்டிட கட்டுமான பணிகள் நீண்ட காலமாக முடங்கி கிடந்தன. தற்போது அரசாங்க நிதியை பயன்படுத்தி கட்டுமான பணிகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியானது 3,75,000 சதுர அடி பரப்பளவை கொண்டது. கட்டுமான பணிகளை முடிப்பதற்கான தற்போதைய மதிப்பிடப்பட்ட செலவு சுமார் ரூபா 14,000 மில்லியன் ஆகும். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் கட்டுமான பணிகளுக்காக ரூபா 3,000 மில்லியன் ஒதுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு இந்த கட்டிடத்தின் கட்டுமான பணிகளுக்கும் தேவையான தளவாடங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கும் கூடுதலாக ரூபா 1,500 மில்லியன் ஒதுக்க அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் உள்ள 1,50,000 லட்சம் சுகாதார ஊழியர்களுக்கான சேவைகள் மற்றும் நாட்டின் சுகாதாரத்துறை தொடர்பான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள இந்த புதிய கட்டிடத்திலிருந்து விரைவில் நிறுவப்படும். கட்டுமான பணிகள் தொடர்பான சேவைகளை வழங்கும் ஒப்பந்த நிறுவனங்களான மத்திய பொறியியல் சேவைகள் நிறுவனம் மற்றும் மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகம் ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் அமைச்சர் நீண்ட கலந்துரையாடலை நடத்தினார். இந்த முழு கட்டிடத்தின் கட்டுமானத்தையும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டங்களை தயாரிக்குமாறு மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகத்திற்கு அமைச்சர் மேலும் அறிவுறுத்தினார். இந்த கண்காணிப்பு விஜயம் மற்றும் கலந்துரையாடலில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் நிபுணர் டாக்டர் அனில் ஜாசிங்கா மற்றும் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.